வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலைய பத்தி ஒரு ஸ்பெஷல் அப்டேட். குறிப்பா வரப்போற அக்டோபர் 2லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கப் போகுது தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, வரப்போற சில நாட்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு முழு அலசலை பார்க்கலாம். முதல்ல பாருங்க, குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா. இங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடுவாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவுல வானிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியம் இல்லையா? சரி, அப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். குலசை தசராவுக்கு போறோம், அங்க வெயில் கொளுத்தப் போகுதா இல்ல மழை வரப்போகுதா? வாங்க, இதுக்கான விடைய இப்ப நாம பார்க்கலாம். ஓகே, நாம இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல தசரா திருவிழாவுக்கு போறவங்களுக்காகவே ஒரு வானிலை முன்னறிவிப்பு இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. குலசை தசரா வானிலைங்கிறதுக்கு ஒரு 2 முகம் இருக்குன்னு சொல்லலாம். பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா வானம் நல்ல தெளிவா இருக்கும், வெயிலும் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். ஆனா நம்ம உடம்ப உணர்ற வெப்பம், அதாவது ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர், அது 38 டிகிரி வரைக்கும் போகும். சரி, பகல் இப்படின்னா ராத்திரி எப்படி இருக்கும்? காத்து குறைஞ்சு மக்கள் கூட்டம், விளக்குகள் வெளிச்சம் இதெல்லாம் சேரும்போது பயங்கரமான புழுக்கமா மாறிடும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு அறிவுரை பகலுக்கு மட்டும் கிடையாது. அந்த புழுக்கமான ராத்திரி நேரத்துல கூட உடம்புல நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராத்திரி 11 மணி வரைக்கும் மணிக்கு 10லிருந்து 15 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு தென்றல் காற்று வீசும். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி, குலசை தசரா பத்தி பார்த்தாச்சு. ஆனா இந்த வானிலை மாற்றங்கள்லாம் ஏன் நடக்குது? இதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய காரணம் என்ன? வாங்க, அதை இப்போ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் முக்கிய காரணம் ஒண்ணுதான். ஒடிஷா பக்கத்துல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரைய கடந்துகிட்டு இருக்கு. இத நாம தென்மேற்கு பருவமழையோட கடைசி ஆட்டம்னு கூட சொல்லலாம், ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி. இந்த சிஸ்டம் வலுவிழந்ததுக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை மெதுவா நம்மகிட்ட இருந்து விடை பெற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒடிசால இருக்கிற சிஸ்டம் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதனால தமிழ்நாட்டோட மத்த பகுதிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? அக்டோபர் 2லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வரப்போற சில நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் வானிலை இருக்க போகுது. அதாவது பகல் நேரத்துல வானம் தெளிவா இருக்கும், வெயில் கொஞ்சம் இயல்பு விட அதிகமாவே இருக்கும். வெளியில வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா சாயங்காலம் அல்லது ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம் காரணமா இடியோட மழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, மழை எங்கெல்லாம் பெய்யும்னு நீங்க கேட்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. வட கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டுல இருந்து கடலூர் வரைக்கும், அப்புறம் உள் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், தெற்கு மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டுல பரவலா மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல குறிப்பா விழுப்புரம், கடலூர் மாதிரியான வட மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கொஞ்சம் கனமழையையும் நாம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வானிலை பேட்டர்ன் இருக்கும்போது நம்ம விவசாயிகளுக்கு, குறிப்பா டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. என்னன்னு பார்க்கலாமா? விவசாயிகளோட மனசுல இருக்கிற முதல் கவலைய போக்குற மாதிரி ஒரு செய்தி பாருங்க. பதற்றமின்றி அறுவடை பணிகளை தொடருங்கள். ஆமா, நீங்க உங்க அறுவடை வேலைகளை எந்த விதமான பதட்டமும் இல்லாம தைரியமா தொடரலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, ராத்திரி நேரத்துல பெய்ய போற இந்த மழை வழக்கமான வெப்பச்சலன மழை தான். படபடன்னு பெய்யும், ஆனா அதிகபட்சம் 1 மணி நேரத்துல நின்னுடும். இதனால குறுவை அறுவடைக்கு ஒரு சின்ன இடையூறு வரலாமே தவிர பயிர்களுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. சோ விவசாயிகளுக்கு இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கணிக்கக்கூடிய வானிலை உண்மையில ஒரு நல்ல வாய்ப்பு. தெளிவான வெயில் இருக்கிற பகல் நேரத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். குறுவை அறுவடை செய்யறது, உரமிடுறது, பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் இந்த நேரத்துல முடிச்சிடலாம். ராத்திரி மழை வரும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி உங்க சம்பா, தாளடிய வேலைகளையும் திட்டமிடலாம். சரி, விவசாயிகளை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கடலோர சமூகத்தினருக்கு, அதாவது மீனவர்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆமா, எல்லா மீனவர்களும் கேட்க நினைக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த சமயத்துல நாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகலாமா? அது பாதுகாப்பானதா? பதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். ஆம், தாராளமா நீங்க கடலுக்கு போகலாம். ஒடிஷா பக்கத்துல இருக்கிற அந்த சிஸ்டம் கரைய கடந்ததும் கடல் ரொம்பவே சாதகமா மாறிடும். அதனால வர அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு போறதுல எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம மறக்கக்கூடாது. இந்த பாதுகாப்பான காலகட்டம்ங்கிறது அக்டோபர் 20 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்னாகும்? வடகிழக்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கான சிஸ்டம்ஸ் உருவாகும். அப்போ
கடலோட நிலைமை ஹோல்டானா மாறும். அப்போ நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வெப்பமான பகல், மழையான இரவு, இது எல்லாமே அடுத்த பெரிய சீசனுக்கான ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு மாறுதல் கட்டம்தான். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா, நாம அடுத்த பெரிய ஆட்டத்துக்கு, அதாவது வடகிழக்கு பருவமழைக்கு தயாரா இருக்கோமா?